பூமி இங்கே தான் இருக்கும், நான் இங்கே தான் இருப்பேன். இங்கே இருக்கிற பாவத்தை எல்லாம் என்ன செய்ய போகிறேன்? வெளியே துரத்த போகிறேன். எத்தனை பேர் முடிவு எடுத்திருக்கிறீங்க? ஆமேன்னு சொல்லுங்க. சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை கையை தட்டுங்க ஒரு அவருக்கு. ஆமே இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். நீங்க பரலோகத்தின் குடிமக்களாக இருப்பீர்கள் என்றால் இந்த பூமியில நீங்க ராஜாக்களாக இருக்க வேண்டும். நீதிமானுடைய வாசற்படியிலே துன்மார்க்கன் குனிவதுண்டு. நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன். இந்த வசனம் சொல்லுது, நீதிமான்களுடைய வாசற்படியில துன்மார்க்கன் குனியணுமா. ஆனா இன்னைக்கு இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா துன்மார்க்கர் தான் மேல இருக்கிறான். இல்லை சார், இது பரலோகத்தில் நடக்குதுங்க சார். பரலோகத்தில் துன்மார்க்க எதுக்கே வரான்? பேசிக் கான்செப்டே கன்ஃபியூஷனாக இருக்கு. பரலோகத்தில் நீதிமான்கள் மட்டும்தானே இருக்க போறாங்க, துன்மார்க்கன் கிடையாது இல்லை. அப்போ அங்கே வந்து குனிய மாட்டான்னா அப்போ இந்த வசனம் எங்கே தான் நிறைவேறணும்? கையை தட்டுங்க ஒருத்தர் அவருக்கு. ஆமே. பூமியை நான் நேசிக்கிறேன் சொல்லுங்க. இது வானத்தின் வாசல், ஏசையா எல்லாரும் இந்த பூமியை கேப்சர் பண்ற மைண்ட் செட்டோட பாடுங்க. தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவி, சொன்னதை செய்யும் அழவும் கைவிடவே மாட்டி. கையை தட்டு. எல்லாரையும் பரலோகத்துக்கு இழுத்துக்கணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தில் தேவன் என்ன செய்யலை? நம்மளை ரட்சிக்கலை. அப்படின்னா நீ ஞானஸ்தானம் எடுத்தப்பவே சரியான டைமு நீ பரலோகத்துக்கு வர்றதுக்கு. நீ அப்பயே செத்துருக்கலாமே, அதுக்கு பிறகு எதுக்காக நீ வாழணும்? அதான் என் கேள்வி. அப்போ இந்த பூமியில் நம்ம செய்ய வேண்டியது உண்டு. நாம் அரசாளுவோம் என்று வேதம் சொல்லுகிறது. எங்கே அரசாளுவோமா? வெளிப்படுத்தல் சொல்லுது. அந்த வசனம் எங்கே இருக்கு? வாசிங்க. வெளிப்படுத்தல நம்ம எங்கே தான் அரசாளுவோம்? பூமியிலே அரசாளுவோம். வாசிங்க. 5:9. தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு. எல்லாரும் சொல்லுங்க. எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும். எல்லாம் சொல்லுங்க. எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று. நீங்கள் எங்கே அரசாளுவீர்கள்? யாரெல்லாம் அரசாளுவீங்க? கையை தூக்குங்க. நீங்க அரசாளுவீங்களா? நானும் அரசாளுவேன்ல. நம்ம 2 பேரும் அரசாள போலாமா? இப்ப யார் குடிமகன்? இல்லை, கேள்விக்கு பதில் சொல்லுங்க. எல்லாருமே அரசாள போறோம்னா ஆளுக்கு ஒரு குச்சை வச்சுட்டு நின்றுகிட்டு இருந்தா குடிமகன் யார்? இப்ப இந்த கேள்விக்கு பதிலை நீ கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா இது கடைசி காலத்துல நியூ ஜெருசலேமுக்குலாம் அப்புறம் நடக்கிறது கிடையாது, இது இப்ப நடக்கிறதுன்னு புரிஞ்சுக்கோ. 1000 வருஷ ரிசர்ச், அந்த ரிசர்ச், இந்த அதுக்கெல்லாம் அப்புறம். அதாவது வந்து எல்லாருமே நீதிமான்களா இருக்கும்போது, நீதிமான் ரத்தத்தில் கழுவப்பட்டவன், அப்பதான் இது நடக்கும் அப்படின்னா அப்ப எல்லாரும் நீதிமான்னா ரத்தத்தில் கழுவப்பட்டவன் எல்லாரும் அரசாளுவான். அப்ப குடிமகன் யாரியா? என் கேள்விக்கு நீ பதிலே சொல்லல. நீ குடிமகன் யார்? அப்ப இது எல்லாரும் நீதிமான்களா இருக்கும்போது நிறைவேறுகிற வசனம் அல்ல, துன்மார்க்கனும் நீதிமானும் பூமியில இருக்கும்போது நிறைவேறுகிற வசனம். இதுவரை அவர்கள் நம்மை ஆட்சி செய்தார்கள். இந்த வசனம் சொல்லுகிறது, இனி அவர்களை நாம் ஆட்சி செய்வோம். 1000 வருஷ அரசாட்சி என்பது வெறும் நீதிமான்கள் மட்டும் வாழுகிற ஒரு அரசாளுகிற நாட்கள் கிடையாது. துன்மார்க்கரும் இருக்கக்கூடிய காலம். அப்ப அதனாலதான் அந்த 1000 வருஷ அரசாட்சி முடிவில் ஒரு கூட்டம் என்ன செய்யறாங்க? கலகம் பண்றாங்க. அப்படின்னா கலகம் பண்றவனும் அங்க என்ன செய்யறான்?
அப்போ 1000 வருஷம் அரசாட்சின்றது ஏதோ பின்னாடி வர்றது கிடையாது. கலகம் பண்றவன் இருக்கிறான்னா கட்டாயம் இந்த காலம்தான். ஸோ அரசால போறது நம்ம, அரசால போற காலம் கையத்தட்டு. அதனால தான் கர்த்தர் இப்ப இந்த பூமியை கேப்சர் பண்றதை பத்தி, ஐஸ்வர்யத்தில் கேப்சர் பண்றது, ஆரோக்கியத்தில் கேப்சர் பண்றது, நீடிய நாட்களில் கேப்சர் பண்றது உங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். இது எல்லாம் உள்ள போக 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 நீங்க ராஜாவா மாறுறீங்க, இந்த பூமியை அரசால ஆரம்பிக்கிறீங்க. அதற்காக தான் பிசினஸ்மேன் மீட்டை கர்த்தர் நடத்துறாரு. அதற்காக தான் வந்து ராஜரிக அபிஷேகத்தை கட்டவிழ்க்கிறாரு. அதற்காக தான் வந்து நீடிய வாழ்க்கையை பேசுறாரு. அதற்காக தான் சாகாமையை பத்தி பேசுறாரு. அதற்காக தான் ஆரோக்கியத்தை பேசுறாரு. அதற்காக தான் ஐஸ்வர்யத்தை பேசுறாரு. இது எல்லாம் எதற்காக? பூமியிலே இந்த நாட்களில் நீ அரசாள வேண்டும் என்பதற்காக உனக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். அப்ப இந்த உலகத்துல எப்பெல்லாம் உனக்கு விசுவாசம் குறையுதோ அப்பெல்லாம் நீ பார்க்க வேண்டிய நபர் இந்த உலகத்தான். இந்த உலகத்தான் தான் உன்னுடைய அளவுகோல். அவனை பார்க்கும்போது இந்த உலகத்துல நியாயமா வாழ்வதற்கான எந்த விதமான லீகல் ரைட்ஸும் இல்லாத இவன் இவ்வளவாய் ஆசீர்வதிக்கப்பட முடியும் என்றால், இந்த உலகத்தை படைத்தவருடைய புத்திரனாகிய நான், சர்வ லோகத்தையும் சிருஷ்டித்தவருடைய பிள்ளையாகிய நான், தம்முடைய ரத்தத்தினால் மீட்டுக்கொண்ட இந்த உலகத்தை நான் இவனை விட எவ்வளவு உயரமான ஆசீர்வாதத்தில் இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் அளந்து கொள்ளக்கூடிய அளவுகோல் தான் அவன். உங்களுக்கு இந்த பூமியில் அவனை பார்க்கும் போதெல்லாம் உங்களுக்கு ஒரு வைராக்கியம் வரணும் சார். உங்களுக்கு வருதா வரலையா இத வந்து, ஆனா இயேசுவுக்கு அது வந்தது. இந்த வசனத்தை ஜஸ்டின் சொல்றாரு, உலகத்தான போய் கம்பேர் பண்ண சொல்றாரு. உலகத்தாண்ட போய் கம்பேர் பண்ண சொல்றாரு. ஜஸ்டின் சொல்ல சார், 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஜீசஸே தான் சொன்னாரு. இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பில் போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாய் உடுத்துவிப்பாரானால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் ஜீவனுக்காக கவலைப்படாதீர்கள். இவைகள் எல்லாம் உலகத்தார் நாடி தேடுகிறார்கள், உங்களுக்கோ இவைகள் தேவை என்பதை உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். எனக்கு இவைகளை தரக்கூடிய தேவன் ஒருவன் இருக்கிறார். கையை தட்டு. நம்முடைய தேவன் வசனத்தை தப்பா நம்மளுக்கு பிரசங்கிச்சாங்க. எப்படின்னா, இவைகள் எல்லாம் உங்களுக்கு தேவையில்லை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். அப்படித்தானே பிரசங்கம் பண்ணாங்க. இது உனக்கு தேவையில்லைன்னு. ஆனா பைபிள் சொல்லி இவைகளெல்லாம் உங்களுக்கு தேவை என்பதை கையை தட்டு. ஆமென், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? அப்ப இது தேவையா தேவையில்லையா? சொல்லுங்க சார் ஒரு தடவை. தேவையா தேவையில்லையா? நல்ல கார் தேவையா தேவையில்லையா? நிலம் தேவையா தேவையில்லையா? ராஜ்யத்தை கட்டுறதுக்கு பணம் தேவையா தேவையில்லையா? பணமும் எல்லா காரியத்திற்கும் உதவும். இந்த பூமியை நம்ம வந்து ஆளுகை செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். தயவு செய்து இந்த உலகத்தின் பாவங்களை வெறுக்க வைக்கிற செய்திகளை நீங்கள் கேளுங்கள். ஆனால் உலகத்தை வெறுக்க வைக்கிற செய்தி என்ன செஞ்சிடாதீங்க, கேட்காதீங்க. ஏன்னா அது பிசாசின் தந்திரம் அந்த போதனைக்குள் இருக்கிறது. எனக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நான் காண பண்ணுவேன். நீ வெட்கம் அனுபவித்த சகல தேசத்திலும் கீர்த்தியும் புகழ்ச்சியும் உண்டு பண்ணும்படி நான் செய்வேன். உன் சத்துருக்கள் மத்தியில் உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணுவேன். இந்த வாக்குத்தத்தை எல்லாம் எங்க நிறைவேறணும்? இங்கதான் சாரே நிறைவேறணும். இங்கதான் நிறைவேறணும். என்னைக்கோ எங்கேயோ நினைச்சனால தான் இன்னைக்கு ஒண்ணுமே நடக்கல. இனிமே என்னைக்கோ நீ நினைக்க கூடாது, எங்கேயோ நீ நினைக்க கூடாது. இன்னைக்கு ரட்சணை நாள், இன்றைக்கே அனுக்கிற காலம், இப்பொழுதே அது நிறைவேற வேண்டிய நாட்கள். இந்த மாச தொடக்கத்தில் சொன்னேன், விருப்பம் இட்ஸ் a magnet. நீங்கள் விரும்ப வேண்டும். இந்த உலகத்திலே தேவனுடைய ராஜ்யத்தை கோலேச்சுவதற்கு நீங்கள் விரும்ப வேண்டும். என்ன சொல்றேன்? ஸ்டார்ட் டூயிங் சம்திங். கர்த்தருக்காக ஏதாகிலும் ஒன்றை செய்யும்படிக்கு தேவனுடைய பலத்தில் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அந்த நாட்கள் ரோமன் கேத்தலிக்கு அவருடைய மேஜர் மினிஸ்ட்ரி என்னன்னா லேண்டா வாங்கி போடுறது தான். இங்கேருந்து நிறைய பேருக்கு எழுந்திரிக்க போறீங்க, இயேசு நாமத்தை எழும்புறீங்க. ஆமென்.
பார்த்தா வாங்கி போடுங்க சார், வாங்கி போடுங்க சார். எப்படி வந்து பாருங்களே, நீங்க தேவ ஜனங்கள் சித்தத்தை செய்யும் போதுதான் பிசாசு கொந்தளிக்கிறான். இங்க பாருங்க, ஒரு டாக்டர் போன உடனே ஸ்டெதஸ்கோப் வச்சு பார்ப்பாருங்க. அந்த மாதிரி ஒரு ஊழியக்காரன் எப்போ நம்ம சித்தத்தை கண்டுபிடிக்கணும், எப்போ வந்து புயல் வருதோ, எப்போ அலை எந்திரிக்குதோ, எப்போ அந்த பெருச்சாலாம் பொந்து விட்டு வெளியே வருதோ, டக்குன்னு வச்சு பார்க்க லப்புட்டு ஆஹா சித்தத்தை செய்ய ஆரம்பிச்சுடா. இதுதான் சித்தத்தை செய்வதற்கான சரியான உங்களுக்கான அவுட்புட்டு. அப்போ நீ சரியான இடத்துக்கு வந்திருக்கிறீங்க, அதனால் வைப்ரேட் ஆகுது. அந்த வைப்ரேஷன், தேவாலயத்தில் அசுத்தாவி பிடித்த ஒருவன் எங்க இருந்தானா, இந்த உலகத்தை நேசிக்காததினால் இந்த உலகத்தை சுதந்திரிக்காம நம்ம போயிட்டோம். இந்த உலகம் என்பது தேவன் வந்து ஆட்சி செய்ய போகிற இடம். நீங்கள் இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டால் ஒரு நாள் இரவிலே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். நான் நிறைய வருத்தப்படுவேன், ஆண்டவரே என் வாழ்க்கையில் சில காரியங்கள் எல்லாம் நான் ஒரு ரிஸ்க் மாதிரி ரிஸ்க் இல்லாமல் ஒரு ரிஸ்கில் செஞ்சுருக்கோம். ஆனால் அடுத்து வரவன்லாம் அப்படின்றக்குள்ள செஞ்சிருவான். அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு நாக்கிலேருந்து எச்சிருச்சா இப்படி ஆளுகளாக இருக்காடா அப்படின்றக்குள்ள செஞ்சுருவாங்க சார். அதனால் நான் என்ன ஜெபம் பண்ணுறேன்னா, ஆண்டவரே அந்த மைண்டு அடுத்த அந்த ஜென்ரேஷன் நீங்கள் ஒன்று சொல்லுவீங்களே அதை எனக்கு இப்போ சொல்லித்தாங்க. நான் அப்படி வாழ விரும்புகிறேன், அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் இருக்க விரும்புகிறேன். ஐ வாண்ட் டு பி an outstanding. 50 வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கிறது 50 வருஷத்துக்கு முன்னாடி E.W. கென்யான் பேசிக்கிட்டு இருந்தார். அத்தைய மனநிலை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. இந்த உலகத்தோடு ஒத்த வேஷம் தரிச்சோம்னா நம்ம அவ்வளோதான், சுத்தமாக செத்து போயிடுவோம். என் அன்புக்கு இன்றைக்கு நான் சொல்ல வருகிற விஷயம் என்னவென்றால், ஒளிந்து போவதே. இந்த ஒரு வார்த்தை தான் எந்திரிக்கும் போது கர்த்தர் பேசுறார், ஏகாரம் ஒளிந்து போவதே. அப்படின்னா அதை வந்து முக்கியத்துவப்படுத்துகிற ஒரு வார்த்தை தான் ஒளிந்து போவதே. மகிமையுடையதாய் இருக்கும் என்றால் நிலைத்து நிற்பது அதிக மகிமையுடையதாய் இருக்குமே. எல்லாரும் ஒரு 3 தடவை சொல்லுங்களேன் இந்த வார்த்தையை, ஒளிந்து போவதே, ஒளிந்து போவதே, ஒளிந்து போவதே. மகிமையுடையதாய் இருக்கும் என்றால் நிலைத்து நிற்பது அதிக மகிமையுடையதாய் இருக்கும். நான் இப்போ எந்த ஸ்டார் ஹோட்டல் போனாலும் வந்து ரூம்ஸை கவுண்ட் பண்ணுறேன். ஹயத்தில் வந்து சென்னை இது பாம்பேயில் இருந்தப்பவுமே சரி, வந்து டெல்லியில் வந்து மௌரியாவை கிராஸ் பண்ணும்போது சரி, அல்லது நான் இருந்த அந்த வரிசையில் இருந்த இன்னொரு ஹோட்டல், அது எதுவாக இருந்தாலும் சரி, நான் நுழைஞ்சோன்னே பார்க்குறது இது ஒரு 7 ஸ்டார் ஹோட்டல். ஓகே, எத்தனை ரூம்ஸ் கட்டியிருக்காங்க, எத்தனை பேர் அட் அ டைம் இவங்க வந்து அவங்களுக்கு இடம் கொடுக்க முடியுது, அது எவ்வளோ ஏக்கரில் இருக்குது. ஏன் இந்த உலகத்தை நீங்கள் பார்க்கலன்னா உங்கள் வாழ்க்கையில் உயர்வை நீங்கள் கொண்டு வர முடியாது. ஒளிந்து போகிறதே. ஒரு பெரிய ஒரு ஹோட்டலை பார்க்குறீங்க, அல்லது ஒரு பெரிய ஒரு அரண்மனை மாதிரி ஒரு பெரிய பில்டிங்கை பார்க்குறீங்க, உலகத்து காரியங்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது. எல்லாம் சொல்லுங்க, அதை பார்த்த உடனே என்ன சொன்ன, ஒளிந்து போகிறதே மகிமையுடையதாய் இருக்கும் என்றால் நிலைத்து நிற்பது அதிக மகிமையுடையதாய் இருக்கும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். நான் என்ன சொல்ல வரேன், இந்த உலகத்தை மேற்கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள். உலகத்துக்கு பயந்து ஒதுங்கினீங்கன்னா வாழ்க்கை ஃபுல்லாக ஒரு தரித்திரனாத்தனம் வாழ போகிறோம். ஆனால் என்னைக்கு இந்த உலகத்தில் வாழ்வதற்கான முழு அதிகாரம் எனக்குத்தான் கொடுக்கப்பட்டிருக்கு, தேவனுடைய பிள்ளைகளாக எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, நீ இந்த இடத்துல இருக்க அதிகாரம் இயேசு நாமத்தை எந்திரிச்சு வெளியே போ என்று சொல்லக்கூடிய தைரியம் உங்களுக்கு வருதோ, அன்றைக்கு நீங்கள் ராஜாக்களா இந்த பூமியில் இருப்பீர்கள். உங்க ப்ரொஃபஷனில் நீங்க தான் ராஜாவா இருக்கணும். நீங்க வேலை பார்க்கிற இடத்துல, உங்க தொழிலில், உங்களுடைய குறிப்பிட்ட அந்த டிபார்ட்மெண்ட்ல நீங்க தாங்க கிங்கா இருக்கணும். அதுதான் தேவனுடைய சித்தம். அதுதான் தேவனுடைய சித்தம். அதுதான் தேவனுடைய சித்தம். நீங்க ஒரு பேங்க்ல ஒர்க் பண்றீங்களா, அந்த பேங்க்ல வந்து தேவனுடைய பிள்ளையாகி நீங்கள் தான் அந்த ஹை பொசிஷன்ல இருக்கணும். எப்பவுமே எதிரிக்கு முன்னாடி உயர்த்தப்படுறதுல தான் டேஸ்டே இருக்கு. இன்னைக்கு சொல்லித்தரேன், தெரிஞ்சுக்கங்க. எல்லாம் நல்ல வயல்களாக இருக்கும்போது நீ மேலே தூக்குனா அதில் ஒன்றுமே கிடையாது, அது சாம்பார். ஆனால் அம்புட்டும் கரு உருன்னுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் உங்களை சர்ருன்னு உயர்த்தினான்னு வச்சுக்காங்களேன், அதுதான் முனியாண்டி விலாஸ் பிரியாணி. கையத்தட்டு. யோசேப்பு
நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். யோசேப்பு எகிப்துல தூக்கி மேல வச்சாரு. அப்ப அவன் மனசு, ஆண்டவரே நீ எவ்வளவு நல்லவர் அப்படி நினைச்சிருக்குமா? இவனை தூக்கி போட்டு அண்ணன் தம்பி வந்தாங்க பாருங்க, அப்ப நினைச்சிருப்பான் ஆண்டவரே நீ எவ்வளவு நல்லவர். எப்ப நினைச்சிருப்பான்? கையை தட்டு. நான் சொல்ற புரியுதா? நீங்கள் உயர்த்தப்படுவதில் ஒரு விஷயமே இல்லை. உங்களை கூப்பிட்டு ஒண்ணுமே இல்லை சார், உங்களை கூப்பிட்டு வந்து ஒரு 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 பெரிய கலெக்டர் உங்களை கூப்பிட்டு மரியாதை செஞ்சு தலையில் கிரீடை வச்சு உங்களை பெரிய சேரில் உட்கார வைக்கிறார். ஆனால் எங்கே உட்கார வைக்க போகிறாருன்னா, அமெரிக்காவில் ஏதோ ஒரு மாகாணத்தில், அங்கே எவனையுமே உங்களுக்கு தெரியாது. ஊருக்குள்ள வந்து சொல்லிக்க வேண்டியதுதான், ஆமாம் மாப்பிள்ளை அவர் தான் சட்டையை மறந்துட்டேன்றவர். நீங்கள் என்ன சொன்னாலும் ஒன்றும் எடுபடாது. ஆனால் உங்கள் தெருவில் உங்களை அசட்டை பண்ணவேன், உங்களை கேலி செய்தவன், இவர்கள் மத்தியில் உங்கள் தலை உயர்த்தப்படும் என்றால் அதுதான் ஆசீர்வாதம். எதுக்கு சொல்ல வரீங்க? துன்மார்க்கர்கள் வாழுகின்ற இந்த காலகட்டத்திலே நீங்கள் உயர்ந்த இடத்திற்கு வராவிட்டால் பின்பு எந்த காலகட்டத்தில் வந்தாலும் அதிலே ருசியும் இல்லை பலனும் இல்லை என்று நான் சொல்லுகிறேன். This is the right time. இதுதான் சரியான நேரம். உங்கள் தலையை கர்த்தர் உயர்த்துகிற நேரம். கையை நல்லா தட்டுங்க. கோடிகள் குவியட்டும், கோடிகள் குவியட்டும், வாசல்கள் திறக்கட்டும். ஆமென். அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்கள் அள்ளி வந்து கொட்டட்டும் இயேசுவின் நாமத்தில். உன் தலையை கர்த்தர் உயர்த்துவார். உன்னை வால் ஆக்காமல் தலை ஆக்குவார். நீ கீழாகாமல் மேலாவாய். எதிரிகள் உன் வாசற்படியில் குனிவார்கள். உனக்கு எதிராய் பேசினவர்கள் உனக்கு இச்சகம் பேசி, ஐயா மாதிரி வருமா, ஐயா அப்பவே எனக்கு தெரியும் அவர் பெரிய நல்லவர் வல்லவர், அதே வாயில உன்னை பத்தி உயர்த்தி பேச கர்த்தர் வைப்பார். This is the right time. சரியான நேரம். இதுதான் உங்கள் தலை உயர்த்தப்பட வேண்டிய நேரம். என்னைக்கோ ஒரு நாள் வரும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்காத. இதுதான் இன்றைய தீர்க்க தரிசன செய்தி. Don't wait for the so-called apt time, because this is the right apt time. இதுதான் சரியான நேரம். இன்னைக்கு கோடிகள் உனக்கு கொட்டாட்டி இனி என்னைக்கு கொட்டி அது வேஸ்ட். இன்னைக்கு நீ ராஜ்யத்தை சுதந்திரிக்காட்டி, இன்னைக்கு தேசத்துல வந்து உயர்ந்த இடத்துல உன்ன மாதிரி இருக்கிற ஆட்கள் மத்தியில நீ ஒரு மோனோபோலியா வராவிட்டா வேற எந்த காலகட்டத்திலையும் மேல வருவதனால யாருக்கும் எந்த பயனும் இல்லை. நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். அடுத்த கட்ட வெறி நோக்கம் என்னவென்றால், இன்றைக்கு அசட்டை பண்ணப்பட்ட இடத்தில் இருக்கிற மிகச் சாதாரணமான கிருபை பிரசங்கிகள் தேசத்திலே கோலோச்சுகிறவர்களாக, ராஜாக்களாக, பெரிய காரியங்களை வல்லமையிலும் ஐஸ்வர்யத்திலும் அற்புதங்களிலும் சாதிக்கிறவர்களாக எழும்ப வேண்டும். அதுதான் கிறிஸ்துவின் உபதேசத்திற்கான சாட்சி என்று நான் சொல்கிறேன். அந்த நாட்கள் வந்து விட்டது இயேசுவின் நாமத்தினாலே. இந்த உலகம் உங்களை உயர்த்தக்கூடிய ஒரு உலகமா இருக்கட்டும், உங்களை மேல இழுக்கக்கூடிய காரியமா இருக்கட்டும். நீங்க வந்து ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் பார்க்கும்போது நீங்க அதை பார்த்து, அதாவது அதை பார்த்துட்டு ஐயோ நமக்கெல்லாம் இப்படி வாழ்றதுக்கு, அப்படி பேசுறதுக்கு, யோசிக்கிறதுக்கு கடவுள் உங்களை வைக்கல. ஒளிந்து போகிறவையிலே மகிமையுடையதாக இருக்கும் என்றால் நிலைத்து நிற்பது அதிக மகிமையுடையதாக இருக்கும். வாட் எவர் இட் மே பி, அது பணமாக இருக்கட்டும், ஆரோக்கியமாக இருக்கட்டும், ஐஸ்வர்யமாக இருக்கட்டும், உயர்வாக இருக்கட்டும், மேன்மையாக இருக்கட்டும், அழகாக இருக்கட்டும், ஆபரணமாக இருக்கட்டும், அவர் பிள்ளை மட்டும்தான் மேலே இருக்கணும். அந்த விருப்பம் உனக்குள்ள வந்தால் தான் அந்த இடத்துக்கு அந்த விருப்பம் உன்னை கொண்டு போகும். ஆவியார் இந்த மாச தொடக்கத்தில் சொன்னதை மறுபடியும் உங்களுக்கு உந்தி தள்ளி சொல்றாரு. விருப்பமே வாழ்க்கையின் அத்தனை ஆசீர்வாதத்துக்குமான ரகசியம். நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? கர்த்தர் கேட்டார், விரும்புகிறாயா? ஏனென்றால் விருப்பம் இல்லாவிட்டால் இயேசுவே அருகில் நின்றாலும் உனக்கு ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் நீங்கள் விரும்பும் போது, நான் விரும்புகிறேன் ஆண்டவரே, நான் விரும்புகிறேன், நான் விரும்புகிறேன், நான் விரும்புகிறேன். தேசம் எங்களும் கிருபை பிரசங்கிகளை அள்ளி தட்டக்கூடிய ஒரு பெரிய இன்டர்நேஷனல் லெவல் ஒரு பைபிள் காலேஜ் இங்கே ஸ்டார்ட் பண்ணப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன். தேசத்தின் வர்ணம் மாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். ஜனங்கள் எல்லோரும் கிருபையின் பிரசங்கத்தை, அதாவது பூர்வ பாதைகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். எங்கள் பிள்ளைகள் தேசத்திலே சௌந்தரியவான்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். உலகத்தை ஆச்சரியப்படுற இடத்துல நீ வாழலன்னா உன் சாமியாவை எப்படியா ஏத்துக்குவான்? என் கேள்வி, மிகப்பெரிய கேள்வி அதுதான். நான் வந்து முடி வளருன்னு சொல்லி ஒரு தைலத்தை விற்கிறேன், என் தலையில முடி இல்லைன்னா அவன் என்ன சொல்லுவான்? முத நீங்க இது பண்ணுங்க சார்,
நீங்க எதை வந்து சேல் பண்றீங்களோ அதற்கான என்னவா இருக்கணும்? நீங்க மாடலா இருக்கணும். I will display my glory. Come on, say, God will display His glory on me. I am God's display. என்கிற இடத்துக்கு நாம் வரும்போது நாம் உண்மையுள்ளவர்களாய் மாறுகிறோம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உண்மையுள்ளவர்களாக இருப்பதற்கு துணிந்து விடுங்கள், துணிந்து விடுங்கள், துணிந்து விடுங்கள். தைரியமாக உண்மையாக இருக்கிறவங்க துணிஞ்சிருங்க. நான் சொல்கிறேன், உங்களை நம்பி பணத்தை கொட்டாட்டி இந்த உலகத்தில் வேறு எந்த கையை நம்பி கொட்டுவார்? 2002 வருஷம் 500 ரூபாய் வாடகையில் நான் இருக்கிறேன். ஒருத்தர் வந்து வீட்டு அட்ரஸ் கேட்குறாரு. நான் வந்து 4 வீடு தள்ளி தாங்க அந்த வீடு இருக்குன்னு சொல்கிறேன். அப்போ திடீர்னு நீங்கள் ஊழியக்காரன்? ஆமாம், நான் ஒரு தீர்க்கதரிசி. அப்படியா? பேசியிருந்தோம். ஐ வாண்ட் டு ப்ரே ஃபார் யூ. ஜோம் பண்ணும்போது அவர் பல காரியங்களை சொன்னார். அதில் ஒரு காரியம் நன்றாக ஞாபகம் இருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த கையை நம்பி நான் பணத்தை தரலனா வேற எந்த கையை நம்பி நான் பணத்தை இந்த பூமியில தர முடியும் என்று கேட்கிறார் என்று சொன்னார். அந்த வார்த்தை இருதயத்தை அசைத்தது. தேவன் உன்னுடைய கையை நம்ப முடியும் என்றால், தேவன் உன்னுடைய கையை நம்ப முடியும் என்றால், நீ உண்மையுள்ளவனாய் கர்த்தருடைய பணத்தில் இருப்பாய் என்றால் உன் கையை நம்ப முடியும். நான் சொல்றேன், பக்கத்தில் இருக்கிறவன் ஒரு சென்ட் கூட வாங்காத நேரத்தில் உனக்கு 100 ஏக்கரை கொடுக்க கர்த்தர் ரெடியா இருக்கிறார். தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படிக்கு அவருடைய கண்கள் பூமி எங்கும் உண்மையுள்ள ஒரு மனுஷனை தேடி உலாவுகிறதா. God wants to reveal his total power. அவருடைய முழு வல்லமையை காட்டுறதுக்கு அவர் அப்படியே தேடுறாராம். ஒருத்தனை தான் தேடுறாராம். நீ நினைச்சிட்டு இருக்க நான் கர்த்தரை தேடுறேன். கர்த்தரை நீ தேட வேண்டாம். எலியாவின் தேவன் எங்கே என்று கேட்பதெல்லாம் நான் சொல்றேன் வேஸ்ட்ன்றேன். ஏன்னா இப்ப கேள்வி என்னன்னா, தேவன் தேடுகிற எலியா எங்கே? எலியா எங்கேயோ எலியாவின் தேவன் கையை தட்டு. ஆமென். If you are the faithful person whom God is seeking, he is ready to release all his prosperity. ஒரு ஆள் வாழ்க்கையில அதை ரிலீஸ் பண்ணி காட்டுறதுக்கு தயாரா இருக்கிறார். அது கொஞ்சத்தில் துவங்குகிறது. நிறைய கொடுத்தா உண்மையா இருப்பேன் சார். இல்லை சார், நீ கொஞ்சத்தில் உண்மையா இருந்தால் தான் நிறைய இடத்துல உண்மையா இருக்க முடியும். ஏனென்றால் கொஞ்சத்தில் உண்மை இல்லாதவன் அநேகத்தில் உண்மை இல்லாதவனாய்த்தான் இருப்பான். கையில் வந்து 500 ரூபா இருக்கும்போது 50 ரூபா போடாதவன் கட்டாயம் 5 கோடி வரும்போது 50 லட்சம் போடவே மாட்டான். அதனால தான் சொல்றேன், சின்ன விஷயங்களில் உண்மையுள்ளவர்களாயிருங்க. If you are faithful in little things, கர்த்தர் உங்களை அநேகத்தின் மீது அதிபதியாக வைப்பார். சின்ன விஷயங்களில் கரெக்டாக பர்சன்டேஜ் கொடுக்குற நம்ம பெரிய லெவல் அமௌண்ட் வரும்போது பர்சன்டேஜ் மறந்துடுவோம். ஏன்னா அது லைட்டாக இதாகிடுது. அப்போனா அதுதான் நம்ம எண்டு பாயிண்ட்டுன்னு அர்த்தம். எண்டு கார்டு போடுறாருன்னு அர்த்தம். அதாவது பிடுங்கவே மாட்டார் தேவன் அப்படின்னு பாட்டி. அப்படியே அந்த இடத்துல நின்றுக்கிறீங்க. லட்சாதிபதி அதோட நின்றுக்கிறீங்க. அங்கேயும் துணிஞ்சு பெர்சன்டேஜை கரெக்டாக தட்டி விட்டா கோடீஸ்வரன் ஒரு இடத்துக்குள்ள என்ட்ராகல. கோடிகள் என்ட்ராகும்போது தடவாமல் அங்கேயும் துணிஞ்சிட்டேன்னா தேசத்தின் தலை சிறந்த உயர்மட்ட பணக்காரர்கள் ஒருவராய் தேவனை வைக்க விரும்புகிறார். வேணான்னு சொல்றவங்களாம் விட்டுருங்க. அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனான். அது அவனுக்கு தூரமாய் விலகி போயிட்டு. இன்னைக்கு வந்து தரித்திரமா இருக்கிறவங்களாம் எந்த ஊழியக்காரன் பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு ஐஸ்வர்யத்தை விரும்பாத பிரசங்க ஊழியர்கள் தான் இன்னைக்கு இப்படி இருக்கிறாங்க. நல்லா பாருங்க, அவங்க வாழ்க்கை அதுக்கு சாட்சி. அவன் சாபத்தை விரும்பினான், அது அவனுக்கு வரும். நம்ம ஆசீர்வாதத்தை விரும்புகிறோம், அது நமக்கு எல்லாம் சொல்லுங்க. விரும்பினான் வரும், விரும்பாமல் போனான் தூரமாய் விலகி போகும். இப்போ தூரமாக போயிட்டு இருக்கு, அதை பக்கத்தில் கொண்டு வரணும்னா என்ன செய்யணுமா? அப்போ அதை இழுக்கிற மேக்னெட் என்ன? கையத்து. நான் யூகே போனப்பெல்லாம் பெரிய பெரிய பில்டிங்கை தான் பார்த்தேன். எப்படி கட்டியிருக்கிறான். அந்த கட்டடத்தை கட்டும் போதே அவனுடைய மன விஸ்தாரம் அதில் தெரியுது. நம்ம மக்கள் அத்து விட மாட்டேன்றான். ஜன்னலை திறந்தா பக்கத்து வீட்டுக்காரன் தலை சீவிட்டு இருக்கிறான். ஏன்டா அப்படி கட்டுறீங்கன்னா, மனசே என்னவா இருக்கு? குறுகி இருக்கு. வீடும் குறுகி தான் இருக்கு. அத்துக்குன்றான். கர்த்தன் ஒத்துக்கு பேர்.
அவன் என்னடானா ஒரு 100 காரை உள்ள நிப்பாட்டுறான். அந்த விருப்பம் உங்களுக்குள் இருக்க வேண்டும். அதை தேவனுக்கு பயன்படுத்த வேண்டும் என்கிற விருப்பம் உங்களுக்கு வர வேண்டும். ஆகவே உங்கள் விருப்பத்துக்கு தடை போடாதிருங்கள். இன்னையிலேருந்து ஜோம் பண்ணுங்க. ஆண்டவரே, இதுக்கெல்லாம் ஜோம் பண்றேன், எனக்குள்ள உங்க விருப்பத்தை ஆரம்பிங்க. கண்களை மூடி சொல்லிப்போம்.